ஹாய் கைஸ், வெல்கம் டு மோனோகோலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனு. ஆக்சுவலி டேட் வந்து 10 தான், ஆனால் பொங்கல் ஹாலிடேஸ்ன்றதுனால காலேஜில் முன்னாடியே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய்ட்டு, ஆமாம் இதெல்லாம் இங்கே எல்லாம் சின்ன வேலை இருக்குது. கோயிலில் இன்றைக்கி ஏதோ என்ன சொன்னாங்க, ஏதோ உபயம் சம்திங் ஏதோ சொன்னாங்க. அதில் சாப்பாடு போடுறாங்க எல்லாருக்கும். அதை போய் சும்மா பார்த்துட்டு இப்போ சாமி கும்பிட்டு அங்கேருந்து அப்படியே ஜிம்முக்கு போய்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் போக போகிறோம். இன்றைக்கி அவுட்ஃபிட் வந்து ப்ளூ ஷர்ட்டு பேண்ட்டு தான் போட்டிருக்கேன். அங்கே போய் தான் வேஸ்டி மாற்றணும். எப்படி இருக்குன்னு நான் போயிட்டு என்னென்ன நடக்குது இன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் பொங்கல் விழாக என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து இப்போ வந்தாச்சு. போனோம், நல்லா பட்டைக்கிட்ட எல்லாம் போட்டு விட்டாங்க. ஜிம்மில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து காலேஜ் தான். நான் போய்ட்டு வேஸ்டி கட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹாய் கைஸ், இப்போ நம்ம காலேஜ் வந்து வேஸ்டி கட்டியாச்சு. இதுதான் இன்றைக்கி அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கிளாஸுக்கு போய்ட்டு எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். போய்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்தாச்சு. கிளாஸில் பார்த்தா யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். நீ பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் லேட்டாக தான் வரும். அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு ஒருத்தராக வரட்டும், நம்ம வீடியோவில் காட்டுவோம், கவர் பண்ணுவோம் எல்லாரும். பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பயங்கரமாக வரான். சீக்கிரம் திரும்ப அப்படியே செம்மையாக இருக்குடா. ஆனால் உனக்கு ஆமாம், அடுத்து வர ஒருத்தரும் நாங்கள் வீடியோவில் காட்டுவோம். ஸ்னேகா வராங்க. அவங்க ஆமாம் நம்ம கிளாஸில் 2 ஸ்னேகா இருக்காங்க. ஒரு சிரிப்பழகி, இவங்க பேக் பெஞ்சர் ஸ்னேகா. இவங்க பாவாடை தாவணி போட்டிருக்காங்க. சுடிதாரா? ஓ சுடிதாராப்பா, தெரில. அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு முக்கால்வாசி கிளாஸ் காலியாக தான் இருக்குது. நம்ம தனுஷும் கீதாமா வராங்க. என்ன ஜான் பேண்ட்டு போட்டு வந்துருக்க? இனிமேல் உள்ளே கேட்கணுமா? போயிட்டு கீதாமா வாங்க. வா நைஸ். ஓ மேம், வா நைஸ். தாரணியும் இதில் வந்திருக்காங்க. நைஸ். ஏதாவது சொல்லுங்க தாரணி. என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா vlog காலையிலே? வரோம். ஆமாம், காலைல வீட்டில் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் என்ன சமீரா, நீங்கள் போகலையா? இல்லையா? ஓகே गाइस, என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபுல் vlog பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? பை. நம்ம காலைல ஆரம்பிச்சாச்சு, ஃபன் பண்ணுறோம். நீ ஹைஃபைடா? ஹைஃபை அவ்வளோதான். ஓகே गाइस, இனிய தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரக்ஷு சரி, இங்கே பாருங்க ரக்ஷு டோனாவை ஜொலிச்சுன்னு வரா இன்னைக்கு. வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஷாலி சரிங்க. பியூட்டிஃபுல். சரஸ் ஹாய் காடுங்க. ஐயோ வெக்கம் தான். காலேஜில் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க கிரவுண்டு ஃபுல்லாக ஆளுங்களாம் நிற்கிறாங்களா. அடுத்து நாங்கள் இப்போ அசம்பிளி ஸ்கொயருக்கு போக போகிறோம். எப்படி இருக்குன்னு போயிட்டு ஃபுல் vlog என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய டான்ஸ் இருக்குன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. போயிட்டு எப்படி இருக்குன்னு போயிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்னைக்கு என்னென்ன நடக்கும்? ஏதாவது ஆக்சுவல் பிளான் இருக்கா? டான்ஸ் ஆடுவோம், 4 வேஷ்டி பறக்கும், அவ்வளோதான். அவ்வளோதானா? சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்து அசம்பிளி ஸ்கொயர் கிட்ட வந்துட்டோம். என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பொங்கல் வச்சுருக்காங்க. ப்ளஸ் பூக்கள் இருக்கு. டோலிஸா வச்சா அம்மா படம் பார்ப்பாங்க. பார்த்து உங்கள் அம்மா பார்க்க மாட்டாங்க, எங்கள் அம்மா பார்ப்பாங்க. கபடி வேறு நம்ம சப்புக்குட்டி இருக்கா? எங்கே ரோஹித்தை காணும்? ரோஹித் மச்சானுக்கு வாழ்க்கையை கொடுக்கலாம். உயிர் கொடுப்பா, உயிர் கொடுத்து பண்ணுவோம். மச்சான் பர்த்டே முடிச்சு. ஆமா, நீங்க டயட்ல இருக்கிற ஆரம்பிச்சு. எங்க ஏன் பொங்கல் வைக்கிறாங்க? வெரைட்டி அந்த வெரைட்டிலாம் காட்டக்கூடாது. நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் பொங்கல் எடுக்கிற ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படி நம்ம உள்ள போவோம். ஓகே. காலேஜில் பொங்கல் வைக்கிறாங்க. என்னப்பானு பொங்கல் பொங்கும்போது என்ன கற்றுவாங்க போல. எங்கள் காலேஜில் பசங்க இருக்காங்க இல்லையோ, ஆனால் நிறையா மங்கி நிறைய செகண்ட் இயர்ஸ் எல்லாருக்குமே ராகிங் பண்ணுவானுங்க. இதோ குரங்கு காட்டுற மாதிரி தெரியுதா? அங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க குரங்கு. காலேஜில் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. ஒரு விஷயத்தை வெளியே எடுத்துட்டு போக முடியாது. காலேஜே இவங்க கண்ட்ரோல் தான். குருநானக் காலேஜே இவங்க கண்ட்ரோல் தான். நம்ம தான் இங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோம். அவங்க காலேஜில் தான் கண்ட்ரோலே இருக்கு. ஒரு ஜெகதீஷ் கூட இருக்காப்ல.
இவர் தான் நம்ம கிளாஸ்ல சீனியர். ஆமா, டிசிஎஸோட எம்ப்ளாயி அவரு. பதிவு பண்றது தேவையான பதிவுகளை மட்டும் பதிவு பண்ணுங்க. ஆமா, தேவையில்லாத பதிவே பண்ணாதீங்க. டிசிஎஸ் எம்ப்ளாயி வேற அவரு. கண்ணாடி நல்லா இருக்கு, அண்ணன் எடுத்துக்கிறேன். எடுத்தவங்க தலைவர் பாருங்க. நமக்கு எப்பவுமே வ்ளாக்ல கம்பெனி கொடுக்குற 2 பேர் வந்திருக்காங்க. தாரணி அண்ட் ரதி. பொண்ணு மாதிரி அழகா நாங்க பொண்ணு மாதிரி வந்திருக்கோம் गाइस. ஆமா, பொண்ணு மாதிரி மேக்கப் போடுறாங்க. ஏய் டெய்லி மேக்கப் போடுறோம்டா இப்போ. ஓ கட்டிங்கனா ஒரு மாதிரி. சரி, மத்தவங்க எங்க நம்ம கிளாஸ்ல? டோன்ட் கோமா. So the trio for vlog எப்போ நாங்க ரெடியா இருப்போம். ஏன்னா வேற யாரும் வர மாட்டாங்க, பேசி கூச்சப்படுறாங்க. கூச்சப்பட்டு என்ன சாதிக்க போறாங்க? எதுவும் இல்ல. அப்படி கிடையாது. ஆமா, இதுக்கு முன்னாடி vlogலயே இவங்க 2 பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அடுத்து நாங்கள் பண்ண போகிறோம் பெருசா. காலேஜ் கிரவுண்டில் இருக்கும், பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு. அந்த கிரவுண்டு இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. இப்போதைக்கு இப்போ தான் பொங்கல் வச்சுருக்காங்க, இன்னும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணால் எப்படி சவுண்டு கேட்கும், இங்கே கிரவுண்டில் இருக்கும். இங்கே டோனாவும் ரக்ஷும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். டோனாமலை என்ன பண்ணுறீங்க? வெள்ளை முடிக்கிறது டோனாமலை. ஒரே ஒரு முடி கிரீடம் மாதிரி. செம்ம பிரைட்டாக இருக்கும், ஃபேஸ் லைட்டிங் செம்மையாக இருக்கு. ரக்ஷுவும் இருக்காங்க. vlog தான். ஆமாம், இவங்க தான் நல்லா பேசுவாங்க. ரக்ஷு பேசுங்க. ரக்ஷு நீ தான் நல்லா கண்டென்ட் கொடுப்ப, உனக்கு தெரியும்ல எப்பவுமே. இன்னைக்கு வந்து ஜிஎன்சி காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபன் பண்ணுறோம். அவ்வளோதான். ஃபுல்லாக எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, வீடியோ திருப்பி காட்டுறேன். டோனா ரக்ஷு மாற்றி ஃபோட்டோ எடுத்துருக்கா. நான் 2-3 ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கட்டி பிடிச்சிட்டு அவங்க சரியில்லை, கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. சரண் எல்லாரையும் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறான். சரண் தான், கீதாம்மா. நைஸ். ஆனால் கிளாஸ்க்குள்ள போனால் ஆச்சுப்போம் எல்லாரும். கிளாஸ்க்குள்ள போனால் ஆச்சுப்போம். காலி பசங்கடா, கழிச்சு போயிட்டுடா. அவ்வளோதான், இது அப்படியே போடுவேன். அவ்வளோதான். மீன் போடுற மாதிரி ஏதாவது பேசுக்க ரக்ஷனா. மீன் போடுற மாதிரியா? மீன் வந்து பென் தான். எங்க மீன் மீடியம் மோட் பென் தானே. பென் சாஃப்டான கதையா? நான் கொஞ்சம் ரகடான ஆளு, பார்த்தாலே தெரியுது. இல்லை கண்ணாடி இப்போ வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. சுற்றி பாருங்க. அப்படியே நம்ம ரக்ஷனாவை பார்த்தா பென் தானே, பென் சாஃப்டா இருப்பாங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆளு. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் தாரணி மட்டும் இங்கே வந்துட்டோம். ஏன்னா எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, பின்னாடி ஒரு பிடிச்ச தவறா ரதி. நின்று கால் வலிக்குது. இவங்க எவ்வளோ உட்கார மாதிரி இல்லை, எங்களே உட்கார விடுற மாதிரி தெரில. அப்போ முடியல. முன்னாடி தான் லெக் வேற போட்டேன். போட்டுட்டு நிற்கவே முடியல. இதை போய் டான்ஸர் ஆடுவாங்க எல்லாரும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க நடக்கிற மாதிரி இல்லை. என்னன்னா கைஸ் அப்படியே காட்டுங்க. கீழே அப்படியே தூக்குங்க. எவ்வளோ பெரிய ஹீல்ஸ், சின்ன ஹீல்ஸ் அது. இதை போட்டு வந்திருக்காங்க கைஸ். இதை போட்டு இப்போ நடக்க போகிறாங்க. நடத்தா கூட பரவாயில்ல, என் உயிரை வாங்குறாங்க கைஸ். அப்படியே இப்படி தடுக்கி உழுறாடா. ஆமாம், ஏறி மாதிரி ஹீல்ஸை போட்டால் அப்படி தான் இருக்கும். ஸோ அதான் இப்போ ஹைலைட்டு. ஸோ இப்போ நம்ம போய் அடுத்து அங்கே போய் டான்ஸ் ஆடுறோம். இன்னைக்கு என்ன ஆனால் இது பண்ணலாம், டான்ஸ் ஆட போகிறோம். இப்போ கொண்டாடுறேன். ஆமாம், எடிட்டில் கட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டான்ஸ் ஆட போகிறோம். டாடா. உட்காந்த இடத்துலேருந்து இப்போ எஞ்சி வந்தாச்சு. உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு சவுண்டு கேட்கும். அங்கே வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை போய்ட்டு வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். கரெக்டா? நம்ம கூட 3 பேர் இருக்காங்க. நம்ம டோனா ஆமாம் ஆமாம், கோச்சிட்டு போன சண்டையை திரும்ப சரி பண்ணிட்டான். பேட்ச் ஒர்க் நடந்துருக்கு கைஸ் அவங்களுக்குல. பேட்ச் ஒர்க்கா? பேட்ச் ஒர்க். ஆமா, கோச்சிக்கிட்டா டோனா. vlogல ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார் நிதிஷ் அவர்கள். ஆமா, டோனா இல்லையே கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, போன vlogல ரொம்ப சோக கலையில இருந்தாங்க. பாத்துக்கோங்க எல்லாரும். ரதி சொல்றாங்கடா, அதுதான் உண்மை. டோனாவே வரலன்னு போயிட்டு அப்புறம் என்ன vlog எடுக்கிறதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆச்சு அவளை இன்டர்வியூ ஆச்சு. இப்போ ரக்ஷானா விட்டு வந்துட்டா, அதான் இப்போ பெரிய விஷயமே. அவர் ரக்ஷனா தான் உயிர் தோழி. அப்படியா? ஃபோட்டோ இது பிஸியாக இருக்காங்க. அதனால் நம்ம இப்போ அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்க போகிறோம். சவுண்டு பயங்கரமாக கேட்குது. போய்ட்டு வீடியோ கவர் பண்ணுறோம். டோனா ஏதாவது சொல்லணுன்றீங்களா? ஆமாம், செம்ம கூட்டமாக இருக்குது. திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு கேமராவை. அசம்பிளி ஸ்கொயரே செம்ம கூட்டமாக இருக்குது. நம்ம கிளாஸில் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள். போயிட்டு கேமராவை தூக்கி வீடியோ காட்டுறோம் உங்களுக்கு. அப்புறம் இருக்குது.
நல்லா போயிட்டு இருக்கு, ஜாலியாக இருக்கு. என்ன அதை செம்ம கூட்டமாக இருக்குது. உள்ளே போக முடியாது. பின்னாடி பாருங்க, பின்னாடி பார்த்தாலே பேக்ரவுண்டில் உங்களுக்கு செம்மையாக தெரியும் கூட்டம். உள்ளே நான் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே செம்மையாக பாட்டு போட்டு டிவிக்கே நடுவில் கத்துறாங்க பயங்கரமாக. ஆனால் எங்களால் பார்க்க முடியல, உள்ளே போய் பார்க்க முடியல. உள்ளலாம் ஃபுல்லாக பாய்ஸு சண்டை போகிற மாதிரி நிற்கிறாங்க. உள்ள அடிச்சு நிற்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கு. எம்பே ஸ்டூடெண்ட்ன்றது மீதி சொல்லுவாங்க, தனியாக தெரியணும். அவங்க நம்ம ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணணும். ஆமாம், யூனிக்காக நாங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் போட்டு நிற்க போகிறோம் எம்பிஏ அப்படின்ட்டு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியல. அடுத்த vlogல ஃபோட்டோ பார்க்கலாம். எடுக்க போகிறோம். ஃபோட்டோவா? ஓகே, எடுத்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டிலேருந்து தாண்டி வந்து நம்ம கிரவுண்ட்லேயே பார்க் ஆகிட்டோம். நம்ம கூட சரஸ் இருக்கா. வெரி டயர்ட், ஆனால் ஒன்றுமே பண்ணல இன்னைக்கு. ஆனால் ஏன் டயர்டாக இருக்குன்னு எனக்கே தெரியல. இல்லை, நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அலைஞ்சு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு அம்மா நல்லா இருக்கு. அதான் சொல்கிறீங்க, அந்த டான்ஸ் ஆடு. கருத்த மச்ச டான்ஸ். வச்ச குத்துறவன்னு. ஆமாம், அவள் ஆடினா அவள் ஸ்டோரி போட்டு என்னை டேக் பண்ணுவா. நான் ஒரு ரீஸ்டோரி போடுறேன் சரஸ்க்காக. ஓகே, போட்டுடலாம். இதோ இப்போ எல்லாரும் செட் ஆனது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. கோபிஷா பார்த்தீங்கன்னா அந்த விச்சிக்கார கொம்பு மாதிரி வச்சிருக்கா. வேணா ஜூம் பண்ணி பார்த்துக்கோ. ஆமாம், ஒரே ஃபன்னு. அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் பசிக்கிற செய்து காலையில் டிஃபன் வேறு சாப்பிடல. ஓட்ஸ் எக்கு மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக கேண்டீன் போகிறோமா இல்லை என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். இல்லை வெளியே சாப்பிட போகலாமா? வெளியே ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே வர முடியாது. யாரோ கால் பண்ணுறாங்க. சரி, நம்ம பிளான் பண்ணுவோம் சாப்பிட எங்கே போகலான்னு. பசிக்குது பயங்கரமா. ஓகே கைஸ், ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ vlog-அ முடிக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ, லைக் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ ரெடியா கைஸ்? 3 ஓகே, பை பை. இல்லையா, இன்றைக்கி டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போகுது. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45 ஆகுது. எல்லோரையும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு கார்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி டே ஓவர். கிளாஸில் போய் பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னொரு vlogல சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மொனாக்கோலி vlogs. விஷயம் நான் ஃபிட்னஸ் கண்டென்ட்டும் போட்டுட்ருக்கேன். மிஸ்டர் நிதிஷ் என்ற ஒரு மிஸ்டர் நிதிஷ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில். அண்டு யூடியூப் சேனல் வந்து நிதிஷ் பாடி பில்டிங் பீஸ்ட்னு ஒரு யூடியூப் சேனல். ரெண்டுத்தையும் லிங்க் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.